அனைவருக்கும் வணக்கம். நாம் நேற்று 775வது குறள், விழித்தகன் வேல் கொண்டு எரிய அழித்திமைப்பின் ஒற்றன்றோ வன்கணவர்க்கு என்கிற குறளை பார்த்தோம். அதிலே 2 எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். கழாத்தலையார் கூறிய பெருஞ்சேரலாதன், புண்பட்டவன் பெருஞ்சேரலாதன். யாரிடம்? கரிகாலனிடம். கரிகாலனிடம் மார்பில் பட்ட புண் முதுகிலும் பாய்ந்ததால் அவன் வடக்கிருந்து உயிர் துறந்தான். தன்னுடைய போருக்கு அந்த முதுகிலே வந்த புண் இழுக்கு என்பதனாலே அவனுடைய வீரத்தை நாம் இன்றும் பேசுகிறோம் என்பது ஒன்று. இரண்டாவது, வெண்ணிக்குயத்தியாருடைய பாடல், அது புறம் 66. முன்னே கூறியது புறம் 65. இங்கே வெண்ணிக்குயத்தியார் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் மகன் போரில் புறமுதுகிட்டான் என்று அந்த சின்ன குழந்தை போருக்கு சென்றது. அதற்காக அவள் பதையெடுத்து ஓடுகிறார் செங்களத்தில். செங்களம் என்பது குருதி நீரால் முழுதும் நிரம்பப்பட்ட போர்க்களம் தான் செங்களம். அங்கே புரட்டி பார்க்கிறாள், அவன் மார்பில் தான் புண்பட்டு இருந்திருக்கிறான் என்பதை அறிந்து ஈன்ற பொழுதை விட பெரிது வைக்கிறாள் என்கிற செய்தியை நேற்று நாம் பார்த்தோம். இன்று நாம் 76ஆம் குறளை பார்க்க இருக்கிறோம். விழுப்புண் படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. தன் நாளை எடுத்து விழுப்புண் படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வைக்கும் என்று படித்தால் சிறந்த பொருள் விளங்கும். சிறந்த வீரன் என்பவன் போருக்கு சென்று புண்படாத நாள்களை எல்லாம் வீழ் நாள்களாக எண்ணி தன் வாழ்நாளில் இருந்து அவற்றை கழித்து விடுவான். அவனுக்கு விழுப்புண் படும் நாளே வாழ்நாள். விழுப்புண் நமக்கு சிறு காயம் ஏற்பட்டாலே அதை பொத்தி அதை கட்டி இரண்டவோ செய்து கொண்டிருப்போம். ஆனால் முகத்திலும் மார்பிலும் வேலினாலும் வெள்ளினாலும் மும்பினாலும் அடிபட்ட அந்த வீரன் அப்படி அடிபடாத நாளெல்லாம் வீழ்நாள் என்று கருதுவான. அதை இந்த குறள் சொல்கிறது. எப்படி? ஒரு பேச்சாற்றல் நிறைந்த பெருமகன், அவனுடைய பேச்சினாலே நாத்தெழும்பேற அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பான். எழுத்து திரள் உடையவன் எழுதுகோள் கையிலே வைத்துக் கொண்டு பல்வாறாக அவன் தன்னுடைய எழுத்து விரல்கள் தன்னுடைய எழுதி 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 விரல் காய்ப்பெடுத்திருக்கும். அதை திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இம்மென்று சொல்லும் முன்னே 300 பாடலை எழுதுவார் என்று ஒரு போக்காக சொல்லுவார். அவ்வளவு விரைவாக கவிதைகளை சொல்வார். அவரிடம் ஒரு எழுத்து பயிற்சியாளன் ஒருவன் இருந்தான். அவன் வேடிக்கையாக சொன்னானாம் ஒரு முறை ஒருவரிடத்திலே, ஐயா அவர்கள் என்னுடைய விரைவுக்கு ஏற்ப அவர் கவிதை சொல்வதில்லை என்று சொல்லி மாட்டிக்கொண்டான். நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதை போல அவன் மாட்டிக்கொண்டான். அவன் மாட்டிக்கொண்டவுடன் இது செய்தி திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு சென்றது. சரி, அவனை ஒரு வழி பண்ணி விடுவோம் என்று கருதிய அவர் காலையில் 7 மணிக்கு உட்கார்ந்தவர் காலை சிற்றுண்டியோட அருந்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார். இவன் பார்த்தான், 7க்கு உட்கார்ந்தார், 8 ஆகிவிட்டது, 9 ஆகிவிட்டது, நம்மையும் சிற்றுண்டிக்கு அனுப்பவில்லை, அவரும் சிற்றுண்டி அருந்தவில்லை, என்ன செய்வது என்று விழித்தான். மணி 10 ஆயிற்று. அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பித்து விட்டது. எழுதி 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 இப்பொழுது போல் இல்லை, அப்பொழுது எழுத்தாணி கொண்டு ஓலையில் எழுதக்கூடிய நாள். இப்பொழுது எழுதுவதை போல் எழுதிவிட முடியாது. மிக விரைவாக எழுதலாம் என்று நினைத்தால் அந்த ஓலை கிழிந்துவிடும். அதனால் அவர் சொல்லுகிற வேகத்தில் இவனால் எழுத முடியவில்லை. கையில் குருதியும் வந்து விட்டது விரல்களில். மணி 12 ஆகிவிட்டது. குருதி ஒழுக ஆரம்பித்து விட்டது. அது இப்படி வச்சு எழுதணும். இந்த கிடுக்குல விட்டு எழுத்தாணி, பழையவர்கள் பார்த்திருப்பீங்க, இந்த இடத்துல பட்டையா இருக்கும், அதை அப்படி அழுத்திக்கணும். அது இந்த விரல்களுக்கு இடையே விட்டு இந்த இடத்தை அழுத்தம். அப்படி அழுத்துகிற போது இப்படி எழுதணும். அப்படி எழுதுகிற போது அவன் விரலெல்லாம் நைந்து தொங்கி குருதி வடிந்ததான். 5 மணி நேரம் தொடர்ந்து எழுதி திடீரென்று ஓலையையும் எழுத்தானையும் கீழே போட்டுவிட்டு அவருடைய திருவடிகளில் நெடும் கிடக்கையாக விழுந்து அழுதான். என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று அவன் விழுந்தான் என்பது கதை. இதான் எழுத்து திறன்.
இந்த விழுப்புண் படாத நாளெல்லாம் இருக்கு பாருங்க. இது போர் வீரனுக்காக படைச்சிற்காக மட்டும் என்று நினைக்காமல் நாம் நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறவழியில் செய்கிற வணிகன் சரியான முறையில் செய்தால் அவனுக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் குவிந்து கொண்டே இருப்பார்கள். அது வணிகத்தின் பெருமை. அதான் விழுப்புண். அவனுக்கு நாத்தழிவு பேச்சாற்றல் உடையவனுக்கு. வணிக பேச்சாளனை நான் சொல்லவில்லை. எதற்கெடுத்தாலும் இவ்வளவு தொகை என்று பேசிக்கொண்டு செல்கிற, ரேட் எவ்வளவு என்று பேசிக்கொண்ட வணிக பேச்சாளனை சொல்லவில்லை. நியாயமான பேச்சாளன், நியாயமான பேச்சாளன். இதுதான் விழுப்புண் படாத நாள். அவர்களால் பேசாமல் இருக்க முடியாது, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் ஒரு மைக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், பேசிக்கொண்டே இருப்பான். அப்படிப்படுகின்ற ஒரு நிலை, அப்படி வாழ்நாளெல்லாம் வீழ்நாளாக கருதுகின்ற நிலை வருகிறது. ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு வெற்றி வீரன், அவன் பேர் கில்லி. நலங்கில்லியோ நெடுங்கில்லியோ கிள்ளி வளவனோ அல்லன். இவன் தனிப்பட்ட வீரன். இவன் பேர் கிள்ளி. இந்த கிள்ளி, இவனை பற்றி மாடலன் மதுரை குமரனார் என்கிற புலவர் பாடுகிறார். அந்த மாடல் என்கிற சிலப்பதிகாரத்தில் வருகிற மாடலன் பேர். இவன் மாடலன் மதுரை குமரனார் என்கிற புலவன் பாடுகிறான். இந்த வஞ்ச புகழ்ச்சியா சொல்லுவாங்க பாருங்க. மாறிதான் இருக்கானா, எங்க பாரி இருக்கான் பொய்யா. பாரி பாரி என்று பழையத்தி பலரும் புகழ்வர், மாரியும் ஒருவன் என்று உலகு புறப்பதுவே. பாரிதான் பெரியவனா, எங்களுக்கு மழை இருக்குது, மாறினா மழை, மழை இருக்குது, அவனோட பெரிய வள்ளல் என்று பாரியை படிப்பது போல புகழ்வர் என்று சொல்லுவோம். அதை வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த கில்லிய ஒருத்தன் புகழ்றான் பாருங்க. யாரு? மாடலன் மதுரை குமரனார் பாடுகிறான். நீ நீ வந்து இனியனாக விளங்குகின்றாய். எப்படி இனியனாக விளங்குகின்றாய் தெரியுமா? நீ உன்னுடைய உடம்பெல்லாம் விழுப்புண்பட்டு காயத்துடன் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறாய். உன்னுடைய எதிரியோ எந்த விதமான காயமும் இல்லாமல் அழகாக இருக்கிறான். நீ பார்ப்பதற்கு அழகில்லை, ஆனால் உன்னுடைய புகழை கேட்பதற்கு இனியனாக இருக்கிறாய். ஏனென்றால் உன் வாழ்வில் நீ விழுப்புண் படாத நாளெல்லாம் வீழ்நாள் என்று கழித்தவன், எப்பொழுதும் போர் வெறியோடு இருந்தவன் என்பதனாலே பார்ப்பதற்கு அழகில்லையே தவிர உன்னை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஏ கில்லி, உன்னை நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ இனியன். எவ்வாறு இனியன்? பார்ப்பதற்கு அழகின்மை, ஆனால் கேட்பதற்கு இனியன். ஆனால் உன் பகைவனும் பார்ப்பதற்கு இனியன், கேட்பதற்கு இனியன் இல்லை. ஏனென்றால் அவன் பொறுமுதுகிட்டு ஓடியவன் என்று சொல்கிறார். மீண்டும் குரலை பாருங்கள். விடுப்புண் படாத நாளெல்லாம் வழிக்குள் வைக்கும் தன்னாலை எடுத்து. குரல் 7. சூழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரிகை நிறுத்து. உலகளாவிய புகழை விரும்பி உயிரை பொருளாக எண்ணாத வீரர் போர்க்காக அணியும் கடல் காதல் வேட்கையால் அணியும் அழகினை தன்கைத்து உடையதாம் என்று கூறுகிறார். இங்க எங்க சார் காதல் வந்தது? படைச்செருக்குல காதல் வருது பாருங்க. சூழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரியை நிறுத்து. உலகளாவிய வந்தால் வாழ்வு, சென்றால் பெரும்புகழ். போருக்கு போற, வெற்றி பெற்றால் வாழ்வு, உயிர் போயிடுச்சுன்னா பெருவாழ்வான், இழப்பு இல்லை. இங்க இராணுவ வீரராக செல்பவர்களுக்கு அதுதான் போர். அதை விரும்பித்தான் செல்கிறார்கள். வென்று வந்தால் வாழ்வு, மாண்டால் பெருவாழ்வு. ஏனென்றால் காலம் முழுக்க அவனுடைய புகழ் பேசப்படும் என்பதனாலே அதை பெருவாழ்வு என்கிறார். இப்ப இதற்கு நாம் பொருள் சொல்லிட்டோம். 777 அதுல பாருங்க, ஒரு அருமையான கருத்து. அபிமன்யு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி, சினிமாவும் பார்த்திருப்பீங்க. திரைப்படத்துல இந்த காட்சி, மகாபாரத நாடகத்திலே இந்த காட்சி நன்றாக பார்த்திருப்பீர்கள். இந்த இடத்திற்கு அது பொருத்தமாக தெரிகிறது. அபிமன்யு பலவாறு போரிடுகிறார். அவன் போரிடுவதை பார்த்து எதிரி படை வீரர்களே வியந்து பார்க்கிறார்கள்.
அபிமன்யு. சூழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரிகை நிறுத்து. இந்த அபிமன்யு பலரும் இவருடன் போரிட்டு தோற்கிறார்கள். இவனுடைய அப்பா அர்ஜுனனுக்கு போர் வித்தை கத்துக் கொடுத்தான் அல்லவா துரோணர், அவன் சண்டை போடுகிறான், துரோணரை தோற்கடிக்கிறான் அபிமன்யு. அவன் சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை, சிலை தொழில், சிலை தொழில்னா வில் அம்பு தொழில், அந்த சிலை தொழிலை என்னுடைய தந்தை உன்னிடமாக கற்றார். ஏனென்றால் நானே உன்னை வென்று விட்டேனே, என் தந்தை எப்படி வெல்லக்கூடியவர், அவருக்கு போய் நீ குருவா என்று ஏளனம் செய்கிறான். அவருக்கு அப்படி பொத்து கொண்டு வருது கோபம். ஒரு சின்ன பையன், ஒரு சின்னூண்டு பையன் போர்க்களத்தில் வீரதரமாக போராடி அவன் மனதுக்குள் புகழ்ந்தால் கூட, ஆனால் அவனுடைய அந்த அந்த குரு என்கிற அந்த வேகம் இருக்கிறது அல்லவா, அதனால் அவர் உள்ள அளவிலே பொறுமுகிறார். ஒரு சின்ன பையன் நம்மளை இப்படி கேட்டுட்டானே என்று இப்பதான் வஞ்சனையால் அவனை அடிக்கப் போகிறார்கள். ஜெயந்தரன் என்கிற ஒரு சின்ன புத்தி படைத்தவன் உள்ளே புகுகிறான். இவர்கள் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டு போரிடுகிற போது அவன் வஞ்சனையால் அவனை சாய்த்து விடுகிறான். அதாவது சக்கர வியோகம் என்று சொல்லுவார்கள். சக்கர வியோகத்தில் என்று அவனால் வெளியே வர முடியவில்லை, அதனால் அவன் கொண்டு விட்டான். அங்கே வருகிறான் ஜெயந்தரன் என்று இந்த அபிமன்யனுடைய வீரம் எப்படிப்பட்டது என்பதை சூழலும் இசை வேண்டா உயிரார் கடல் யாப்பு, இசை வேண்டி வேண்டா உயிரார். இசை என்பது புகழுக்காக உள்ளது. இதுல ஒரு கருத்து பாருங்க, இதுல ஒரு கருத்து. இப்ப நான் அந்த காரிகைக்கு சொல்லணும் இல்லையா, வில்லோன் காலன கடலே தொடியோன் காலன சிலம்பே யாருள் அழியர்தாமே. இசை என்றால் புகழ் என்று பார்த்தோம். சூழலும் இசை, சூழலும் உலகலாம் பரவிய புகழ் என்பதாம். ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல் தானே பொருவாம். அழியும் உடலோடு ஒன்றிய உயிரை தந்து அழியா புகழாம் மெய்ப்புகழை பெறுதல் என்பது அதனுடைய கருத்து. வாழ்ந்தால் வாழ்வு, உயிரை பொருளாக எண்ணாத வீர போர்க்காக சென்று வீழ்ந்தால் அது பெருவாழ்வு என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே கடல் யாப்பு காரிகை நீர்த்து என்று ஏன் கூறினார்? போர் காரிகை மணக்க விரும்பி அணிந்த கடல் என்பது மணவா ஆடவன் கடலோனாகவும் மணவா மகள் சிலம்பாகும் இருப்பர் என்பது அங்கே கருத்து என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்கிறோம். அடுத்து 7ஆம் குறள், சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரிகை நிறுத்து. 8ஆம் குறள், உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர். உரின் உயிர் அஞ்சா மறவர். போர் வந்தால் உரின் உயிர் அஞ்சா, போர்வரின் உயிர்க்கு அஞ்சாத வீரர். ஆள்பவன் சினந்து தடுத்தாலும் தம் வீறு காட்டுதலை தவிரார். 79 80 பஞ்சசேனாதிபதிகள் பக்கம் 326. இங்கே அவனுடைய வீரதெல்லாம் சோர்ந்து விட்டான். நல்ல போர் பயிற்சி எல்லாம் பெற்றவன் தான், சோர்ந்து விட்டான். இவன் மீண்டும் போனால் இவன் உயிர் போயிடும், அதனால நீ இன்னைக்கு வேண்டாம்ப்பா ஓய்வெடுத்துக்க அப்படின்னு தலைவன் சொன்னா கூட கேட்க மாட்டானா. அதான் உரின் உயிர் அஞ்சா மறவர். இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர். இறைவன் என்பது அந்த அரசன். எந்த நாட்டுக்காக எந்த அரசன் பொருட்டு அவன் படை வீரனாக சென்று போரிடுகிறானோ அந்த அரசனே செறினும் தடுத்தாலும் சீர்குன்றல் இலர். நான் என்ன சோர்ந்து விட்டேன் என்று கருதுகிறீர்களா? நான் இன்றும் வீரமுடன் தான் இருக்கிறேன், நான் இன்றும் போருக்கு செல்வேன், இந்த நாட்டை காப்பேன், உங்களை காப்பேன் என்று சொல்வானாம். அவன் தான் சரியான போர் வீரன். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும். இங்கே அவன் தடுத்தாலும் கேளானாய் கடனாற்றுதலே தன் பிறவி பேறு என்று சொல்லுகிற அந்த இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர் என்கிற கருத்தை அவர் சொன்னார். ஒரு குத்துச்சண்டை வீரன் என்ன பண்ணுவானா, போர் இல்லாத காலங்களில் ஒரு தனியா ஒரு தயார் பண்ணிக்குவான். ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒன்றை தயார் செய்து கொண்டு அதை குத்துவான். அவன் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஒரு இசைப்பயிற்சி உடையவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, விடியகாத்தால 3:30 மணி 4 மணிக்கு எழுந்திருச்சு அந்த சாதகம் பண்ண தொடங்கி விடுவார். அவர்களுக்கு வந்து அந்த இந்த சாரீரம் தான் பலம். இந்த இதை சரீரம் என்று சொல்லுகிறோம். சமஸ்கிருதத்திலே இதை சரீரம் என்று சொல்லுகிறோம். இந்த குரலை சாரீரம் என்று அப்படி அதை சரியாக வைத்துக் கொண்டால்தான் அந்த இசையினை அவர்கள் செம்மையாக எடுத்துச் செல்ல முடியும். அதனாலே அவர்கள் சாதகம் பண்ணுவார்கள். சாதகம் பண்ணுவதனாலே இந்த சாதகம் பண்ணுவதனாலே அவர்கள் குரல் மென்மையுற்று மேடையிலே பாடுகிற போது இனிமையாக இருக்கும். அதே போல இந்த 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 மல்யுத்த வீரன் என்ன செய்வான், போர் இல்லை, தன்னை எதிர்த்து போரிட யாரும் வரவில்லை, அது மறந்து விடாமலும் இருக்க வேண்டும், தோள்கள் தனவெடுத்திருக்கின்றன, என்ன செய்வது, யாரையாவது அடிக்கணும் போல இருக்கு, எதை அடிப்பது, அதற்காக ஒரு பொம்மை செய்து கொள்வான், அதை குத்துவான், அது போயிட்டு வரும். இதெல்லாம் இந்த சினிமாவில் இந்த காட்சியை பார்த்துருக்கலாம். அது திரும்ப திரும்ப அடித்து பயிற்சி பண்ணுவான். அது மாதிரி இவனால் அவன் தடுத்தாலும் கூட அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அப்படி வருவதுதான் உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செரினும் சீர் குன்றல் இலர் என்பது. அடுத்து ஒரு கருத்து. அபிமன்யு பார்த்தோம். பஞ்சசேனாதிபதிகள் அப்படின்னு ஒரு 5 பையங்க, பேர் வேணுமா? மனதரன், வச்சிரன், மாலி, சிங்கன், வராந்தகன், ஒரு 5 பசங்க. இவனெல்லாம் இந்த பேரெல்லாம் அனுபவிச்சுக்க வேண்டியதில்லை. பஞ்சசேனாதிபதிகள் அப்படின்னா ராவணன் வந்து ராவணனோட ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஒரு 5 பேர், 5 பேர் தான் அவன். இவனுங்க எப்படிப்பட்ட ஆள், இந்த தேவாதி தேவர்கள் சும்மா இருக்க மாட்டான் போட்டிருக்க. அடிக்கடி வந்து இந்த புராணங்கள் சொல்ற செய்தி, அடிக்கடி பூமிக்கு வந்து எவன் கூட சண்டை போட்டு போவான் போட்டிருக்கு. அது மாதிரி அந்த அமரர்களை எல்லாம் வென்றவர்கள் அந்த பஞ்சசேனாதிபதிகள். அப்படி இந்த ராவணனுடைய கையாள்களாக அந்த பஞ்சசேனாதிபதிகள் இருந்தார். அப்போ வேணாங்கிறான், வேணாம்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராவணன் சொல்றான். ஆனா இவன் என்ன பண்றான், இந்த பஞ்சசேனாதிபதிகள் இவன் பொருட்டு அங்கே சென்று மற்ற எதிரி போர் வீரருடன் போராடுகிறான். அந்த போர் வீரரை பார்த்து இவன் ராவணன் மகிழ்கிறான் என்பதாக அந்த கருத்து வருகிறது. ஒன்று, ஆமா, ராவணன் மகிழ்கிறான் என்பது அந்த கருத்து. இங்கே சுழலும் இசை வேண்டா பார்த்தோம். உரின் உயிரஞ்சா, உரின் உயிரஞ்சா மறவர் இறைவன் செரினும் குன்றலில், அவன் தடுத்தாலும் கேட்க மாட்டான். அவர்களுக்கு தெரியும் இவன் எவ்வளவு நேரம் போரிடுகிறான், எவ்வளவு நேரம் போரிட்டு இருக்கிறான் என்கிற கணக்கெல்லாம் இருக்கிறது. இவன் சோறு விட்டிருந்த காலத்திலே எதிரி இவனை அழித்து விடுவான் என்கிற கருணையினாலே இவன் இன்று ஓய்வெடுத்துக் கொண்டால் நாளை நமக்கு உடன் இருப்பான் என்கிற கருத்தினாலே அப்படி சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு அப்படி இருப்பதில்லை. வீரர்களுக்கு நான் என்றும் செல்வேன் என்று போர் தன்னுடைய தலைவனுக்காக, தன்னுடைய நாட்டுக்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அவன் தான் சரியான படை வீரன். அதனால அந்த படைச்சிருக்கு படைஞருடைய பெருமிதம் என்பதை நாம் தொடக்கத்திலே பார்த்தோம். 9வது குறள். இழைத்தது இகவாமை சாவாரே ஆரே, பிழைத்தது ஒருக்கிற்பவர். இழைத்தது இகவாமை சாவாரே, யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர். இது செய்ய எனில் உயிர் விடுவேன் என்று சொல்லிய வஞ்சினம் தப்பாமல் உயிர் விடுபவரை இவர் இது செய்தார் அல்லர் என்று தண்டிப்பார் எவர் என்பது அதனுடைய நேர்கருத்து. என்ன பொருள்? இழைத்தது இகவாமை சாவாரே ஆரே, பிழைத்தது ஒருக்கிற்பவர். இதை செய்ய மாட்டேன் என்றால் நான் உயிர் விடுவேன் என்று வஞ்சினம் கூறுதல். அப்படி என்றால் நான் செய்வேன், இல்லை என்றால் சாவேன் என்பதுதான் இழைத்தது இகவாமை சாவாரே ஆரே, பிழைத்தது ஒருக்கிற்பவர். 28. அதற்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுமா? இருவரும் வெற்றி பெறுவது என்பது போர்க்களத்திலே நடவாத காரியம். இருவரும் இறத்தல் என்பது. இப்ப பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்
இறந்த கதையை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். இதை திருவிக்கா எப்படி சொல்றார்? மனச்சான்றால் இறந்த மன்னன். இவன் போருக்கு செல்லவில்லை, போருக்கு சென்றிருக்கிறான். ஆனா இந்த இடத்திலே போருக்கு செல்லாமல் உயிர் விடுகிறான் பாருங்க. அதை மனச்சான்றால் இறந்த மன்னன் என்று தமிழ்த்தன்றல் தெரிவிக்கா பாராட்டுகிறார். இது அறக்களம், இது போர்க்களம் என்று அறக்களம். அறக்களத்திலே உயிர் விடுகிறான். இதைத்தான் இங்கே இழைத்தது இகவாமை சாவாரை யாரை பிழைத்தது ஒருக்கியிருப்பவர் என்கிற குரல் மூலமாக பார்க்கிறோம். இயேசுநாதர்ல இருந்து ஒண்ணு பார்ப்போமா? யூதாஸ்னு ஒருத்தன் இங்கே எட்டப்பன் காட்டி கொடுத்தான் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது, கட்டபொம்மனை. அதே போல இயேசு கிறிஸ்துவை இந்த சிலுவைப்பாடு நிகழ்ந்ததற்கு பின்னாலே அவன் காசுக்காக காட்டி கொடுத்தான் என்பது பரவலாக எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த காசை விட்டெறிந்து விட்டு தற்கொலை செய்து கொண்டான். அவன் உணர்கிறான், பின்னாலே தான் இப்படிப்பட்ட மகானையா நாம் காட்டி கொடுத்தோம், இப்படிப்பட்ட மகானையா நாம் காட்டி கொடுத்தோம் என்று அந்த யூதாசு என்பவன். இது களப்போர் இல்லை, இது அறப்போர். அவன் உணர்கிறான் என்பதை சொல்வதாக உள்ளது இந்த குரலிலே வருகிற செய்தி. அவன் இறந்து விடுகிறான். எப்படி இறக்கிறான்? அறப்போரில் இறக்கிறான், களப்போரில் இறக்கவில்லை. இழைத்தது இகவாமை சாவாரையாரே பிழைத்தது ஒருக்கியிருப்பவர் என்கிற செயல் மூலமாக நாம் செய்கிறோம். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு அதிகாயன் என்று ஒருத்தன். இது ராமாயணம் தான். அதிகாயன் யார்? அதிகாயன் ராவணனுக்கு பிறந்தவன். யார்வால் பிறந்தவன்? தானியமாலை என்கிற பெண்ணின்பால் பிறந்தவன் அதிகாயன். அவனும் தன் பங்குக்கு தான் வீரன் என்றால் அந்த இந்திரஜித்து எல்லாம் மண்டோதரிக்கு பிறந்தவன். அவனெல்லாம் தன்னுடைய வீரத்தை காட்டி ராவணனிடம் பெரும் பேர் அன்பை சம்பாதிக்கிற போது தானியமாலையின் மகனாகிய நானும் அப்படிப்பட்ட பெருமையை பெற வேண்டும் என்று விரும்புகிறான். சிறந்த போர் வீரன், நல்ல இரக்க குணமுடையவன், சிறந்த போர் வீரன் என்பதனாலே அவன் தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்று விதிகாயினும் வீரம் வளர்க்கறியான் அதிகாயன் என்று அவனுக்கு ஒரு பட்ட பெயர். விதிகாயினும் வீரம் வளர்க்கறியான் அதிகாயன் என்று அவனை கம்பர் சொல்கிறான். இப்படிப்பட்ட அதிகாயனிடம் ஒரு பயம் வந்து விடுகிறது ராவணனுக்கு, தன்னை கொன்று விடுவார்களோ என்று. அப்பொழுது நீ இருப்பா, நீ இரு, நீ போக வேண்டாம், நானே போருக்கு போகிறேன் என்று ஒரு போக்கு காட்டுகிறான் ராவணன். அப்பா நீங்கள் இருங்கள், நான் சென்று வென்று வருகிறேன் என்று. நீ அஞ்சுவையாயின் இங்கு நில், யான் போய் வருகிறேன் என்று ராவணன் ஒரு போக்கு காட்டினான். அதனை கேட்டவுடனே இவன் மனம் கொதித்து வஞ்சினம் கூறினான். நான் சென்று வெல்லவில்லை என்றால் நான் ஒரு பெரிய வீரன் இல்லை, ராவணனுடைய மகன் இல்லை என்று சொல்லுகிறான். நீண்ட பாடல் நிறைய எழுதியிருக்கிறார் கம்பர். இதெல்லாம் படிச்சா இதுக்கே மணி நேரம் ஆகிவிடும் என்பதனாலே நான் அடுத்து செல்கிறேன். இந்த வீரத்தை அதிகாயன் சொல்லுகிறான். இலக்குவனோடு போரிடுகிறான். கடிஞ்சலம் கொண்டு பல தெய்வ படைகளை எல்லாம் ஏவுகிறான். என்றாலும் அவனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது இலக்குவன் கையினாலே. அப்பொழுது இலக்குவனே வியக்கிறான் அவனுடைய வீரத்தை பார்த்து. நாம் விளையாட்டு போட்டிகளிலே பார்ப்போம், வெற்றி பெற்ற அணி போராடி தோற்கும், தோல்வி அடை. இவன் போராடி வெற்றி பெறுவான், அவன் போராடி தோற்பான். சில புள்ளிகள் வேறுபாட்டினாலே அவர் வெற்றி பெறுவார், சில புள்ளிகள் வேறுபாட்டினாலே அவர் தோல்வி பெறுவார். அவர் கடும் போராட்டம் நடத்தி தான் தோல்வியுற்று இருக்கிறார் என்பதை அறிந்த வெற்றி வீரன் அவர்களை அடைத்து கை கொடுப்பதை பார்த்திருப்பீர்கள். அதே போல தன்னை எதிர்த்து போரிட்டாலும் கூட அவன் வீரமுடன் போராடியதை பார்த்து வியந்து, ஏனென்றால் முன்பே சொன்னோம், அவன் தேவாதி தேவர்களை எல்லாம் என்றவன் அதிகாயன். அதனாலே அவனுடைய வீரத்தை அவனை வென்ற லக்குவனே பாராட்டுகிறான் என்பதுதான் இதனுடைய செய்தி. 9வது குறளை மீண்டும் பாருங்கள். இழைத்தது ஈகவாமை சாவாரை ஆரே பிழைத்தது ஒரு கேட்பவர். அடுத்து 10 பிறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து. நல்ல குறள். அதாவது தம்மை பாதுகாத்து வளர்த்த அந்த அரசன்
தன் தான் மேம்பாடு அடைவதற்காக எல்லா விதமான உதவிகளையும் செய்த அரசன் புறந்தார்கள் நீர்மல்க. அவன் கண்ணீர் கசியும்படியுமாக நாம் ஏதாவது பண்ண வேண்டும். அப்படி போரிடுகிறான் மகாபாரதத்திலே கர்ணன். அந்த விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு அந்த காட்சி அப்படியே தெரியும் எப்படின்னு. ஏன்னா இந்த படத்தை பார்க்காதவர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். இந்த திரைப்படத்தை பார்க்காதவர்கள். கர்ணனாக இருந்தவன் நடிகர் திலகம். அப்படி இருக்கின்ற அந்த காட்சியிலே அவன் உடம்பெல்லாம் அம்பு மழை புரிந்து விடுகிறான். இவன் நாகாஸ்திரம் என்று சொல்லுகிறார். நாக அம்பை விட்டு பார்க்கிறான். அது அவன் தேர்வோட்டியாக இருக்கிற சல்லியன் அவன் நெஞ்சுக்கு மார்புக்கு குறிவைக்க சொல்கிறான். இவன் நெஞ்சுக்கு குறிவைக்கிறான். அந்த மாய கண்ணன் அந்த தேரினை ஒரு அடி அளவுக்கு அழுத்துகிறான். அந்த தேர் ஒரு அடி ஆழத்திற்கு பதிகிறது. அப்பொழுது அவன் நெஞ்சிலே படாமல் அவனுடைய முடியிலே மேலே இருக்கிற அந்த கிரீடத்தின் மீது பட்டு விழுந்ததாக அந்த கதை. சல்லியனுக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் சொல்வதை நீ கேட்கவில்லை, உனக்கு தேரோட்டியாக இருப்பதை விட சாகலாம் என்று சொல்லிவிட்டு தேரை விட்டு ஓடி விடுகிறான். மேலும் அம்பு போடாதே என்று தடுக்கிறான் கண்ணன். ஏனென்றால் அவனுடைய உயிரை இவன் போய் தான் வாங்கணும். அவங்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை எல்லாம் பெற வேண்டும். கிழ அந்தனராக வேடமிட்டு அங்கே செல்கிறான். எங்கே மறைந்தான் இந்த இவன் என்பது அர்ஜுனனுக்கே தெரியவில்லை. ஒரு நொடி பொழுதிலே, ஒரு நொடியிலே 1000ல் 1 பங்கு நொடி பொழுதிலே அவன் அங்கே இந்த மாறு வேடத்திலே சென்று கிழவேதியனாக, அப்பா நான் இப்படி இருக்கிறேன், நீ ஏதாவது பண்ணு என்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், பகழிகள் பாய்ந்து உதிரம் சோர்ந்து உயிர்நிலை தளர்ந்து பொறுதிறம் குன்றாது உறுதி செய்து நின்றான். அது முடிஞ்சிச்சு. பிறகு ஈண்டிய வறுமை பெருந்துயர் அடைந்தேன். யாரு? கண்ணன் சொல்லுகிறான், பரமாத்மா. ஈண்டிய வறுமை பெருந்துயர் அடைந்தேன், இயைந்தது ஒன்று இக்கணத்து அழிப்பாய் என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிறார். இயைந்தது ஒன்று, எனக்கு நான் புழைத்துக் கொள்வதற்கு இயைந்தது ஒன்று இக்கணத்து அழிப்பாய். இந்த நொடி பொழுதே கொடுத்துட்டு, ஏன்னா அடுத்த நொடி நீ செத்து போற, அதனால இப்பயோ கொடுத்துரு, இக்கணத்து அழிப்பாய் என்று வேண்டுகிறான். அவன் சொல்லுகிறான், ஆவியோ நிலையில் கலங்கியது, ஆக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால் ஒவிலாது யான் செய்யும் புண்ணிய மறைத்தும் உதவினேன் கொள்க உனக்கு பூவில் வாழ் அயலும் நிகரலை என்றால் புண்ணியம் இதரனும் பெரிதோ என்று செய் புண்ணியம் அனைத்தும் கொடுத்தேன் இது வினைத்தொகை என்று சொல்லுவார்கள். செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. இவன் அம்பு போடாதே, இனிமேல் அன்பு போட்டால் உன் அம்பிலே அவன் சாகக்கூடாது, இப்பொழுதுதான் சாக வேண்டும் என்று இறங்கி வந்தான் அல்லவா. தன்னுடைய அம்புகளை எல்லாம் பறிக்கிறான். குருதி கொட்டுகிறது, கையில் ஏந்துகிறான், தாரை வார்த்து கொடுக்கிறான். இந்த காட்சி பார்த்த துரியோதனன், இவன் தான் முதல் 10 நாள் போரிலே வீடுமன் தலைமையேற்று வழி நடத்தினான், நாம் தோற்றோம். அடுத்த 5 நாள் துரோணாச்சாரி தலைமை ஏற்று படை நடத்தினான், தோற்றோம். 16ஆம் நாள் போரிலே இந்த கர்ணனாவது கை கொடுப்பான் என்று பார்த்தோம். இவனுடைய அம்பை, இவனுடைய மார்பையும் சல்லியாக தொலைத்து விட்டானே இந்த விஜயன் என்று கதறுகிறான். புறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின், புறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின், சாக்காடு இறந்துகோல் தக்கது உடைத்து அந்த சாவை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த குரலிலே சொல்லுகிறார் திருவள்ளுவர். புறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின், இறந்துகோல் தக்கது உடைத்து கர்ணன் தன்னுடைய குருதியை செய் புண்ணியம் அணைந்தும் கொடுத்தேன், ஆவியோடு ஆக்கை அகத்ததோ புறத்ததோ என்ற நிலையில் செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கு கொடுத்தேன் என்று தன் மார்பிலே இருக்கிற அம்புகளை எல்லாம் பிடுங்கி சீரிட்டு வருகிற அந்த குருதியை எடுத்தவன் கரங்களிலே கொடுத்தான். இதுதான் தனக்கு சூடு போட்டு வளர்த்த, தனக்கு அங்க தேசத்தினுடைய அரசன் என்று ஒரு அங்கீகாரம் கொடுத்த துரியோதனனுக்கு செய்த நன்றி கடனாக இந்த வேலையை செய்தான். கடைசி வரை தான் செத்தாலும் பரவாயில்லை என்று கடைசி வரை போர் புரிந்தானே என்று
அவன் உள்ளம் கொதிக்கிறான். அவனும் இறந்து விட்டானே என்று. இன்னும் 2 நாள் போர் பாக்கி இருக்கிறது, அதற்குள் இறந்து விட்டானே என்று. 10 நாள் வீடுமன் போர் புரிந்தான், தலைமையேற்றான். 5 நாள் துரோணாச்சாரி பதவியேற்றான், தோல்வியுற்றான். இவன் அடுத்த சில நாள்கள் இருந்து வெற்றி பெற வைப்பான் என்று கருதினோம், இறந்து விட்டானே என்று கடுலுகிறான். இதான் புறந்தார்கன். நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து போய் கத்தது உடைத்து. நன்றி, வணக்கம்.